அழகே அழகு சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம மதி இருந்துட்டு நம்ம மலர் கேட்டதுனால சரிங்க உங்க கூட நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுரேஷ் இருந்துட்டு இவ எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா, அதை நம்மளோட போக இவ எப்படி ஒத்துக்கிட்டான்னு தெரியலையே, ஒருவேளை அங்க வந்து நம்மள எதுக்காக பழி வாங்கணும்னு நினைப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் வந்து ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கவும், மதி இருந்துட்டு நான் உன்னை கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு என்னோட வெளியில் வர சம்மதம் தானே, இல்லை அண்ணி கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் நான் சரின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இங்கே இருந்தால் நான் நடக்கிறது குத்தம், தூங்குறது குத்தம், என்ன கலர் ட்ரெஸ் போடுறது குத்தன்ற அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேசினாலே பேசலாம்ல. அதனால தான் இவங்களை விட்டு ஒரு 3 நாளாவது சந்தோஷமாக இருக்கலாமே தான் இதுக்கு நான் சரின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி மதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சுரேஷ் இருந்துட்டு உங்கள் வீடு வேறு மாதிரி இருந்திருக்கும், இந்த வீட்டில் நடவடிக்கைகள் எல்லாமே வேறு மாதிரி தான். ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இந்த வீட்டோட பாரம்பரியத்தை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் எங்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம்மா, சாப்பிட்ற சாப்பாட்டை கூட தேவையில்லாத பொருளை தரையில் வச்சு அதை எடுக்கிறவங்க எந்த ஒரு கோணலும் இல்லாமல் அதை எடுக்கணும் இல்லையா, உங்களுக்கு டிசிப்ளின்லாம் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி மதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சுரேஷ் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சரியில்லை, இனிமேலாச்சும் 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்க.